ஒரு 2 நாட்களுக்கு முன்பு ஜமால் முகமது காலேஜ் போயிருந்தேன். வரலாற்றுத்துறை பேராசிரியரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது வரலாற்று ஆசிரியர் ஒருவர் சொல்லுகிறார், முஸ்லிம்களுடைய சமூக கடந்த கால வரலாறுகளை எல்லாம் படித்து ஆய்ந்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இடத்தில் இருக்கிற ஆசிரியர் சொல்லுகிறார், என்னங்க பெருசா 20,000 போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஜமால் முகமது இருக்கிறார்ல, காலேஜ் கட்டினார்ல, காந்தி வந்த நேரத்தில் காந்தி வசூல் கேட்கிற பொழுது அவர் தூக்கி கையில கொடுத்தது என்ன தெரியுமா? சொல்றாரு, பிளாங்க் செக். என்னத்தை கொடுத்தாராம்? எழுதப்படாத நிரப்பப்படாத செக்க தூக்கி கொடுக்கிறார், காசோலை. ஒண்ணுமே தான் எழுதலையே, அப்ப கிழிச்சு போடுறோம் நினைச்சல. காந்தி எவ்வளவு விவரமான ஆளு. காந்தி பில் பண்ணுகிறார், எவ்வளவு? 1 லட்சம் பில் பண்ணுகிறார். ஊரெல்லாம் சுத்துறதுக்கு ஒரு ஆள்கிட்ட முடிச்சிருவோம். ஜமால் முகமது ஒரு ஆளு கொடுத்திருக்காருங்க. ஜமால் முகமது வரலாறு நமக்கு தெரியாது, நமக்கும் வரலாறுக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கு எதுக்கு? அப்படித்தானே. இந்த காலேஜ் கட்டி வச்சு போகவே அந்த பேர் மிச்சம் இருக்கு, காஜாமியம் பேர் மிச்சம் இருக்கிறது, அல்லது அதுவெல்லாம் என்றைக்கோ துடைத்து எறியப்பட்டிருக்கும். திருச்சி முழுவதும் முஸ்லிம்களுடைய அத்தனை அடையாளங்கள் மிச்சம் இருக்கிறது. அதை பார்த்தும் கூட வரலாற்றை படிக்க மறந்தால் பிளாங்க் செக்ல தூக்கி போட்டு எவ்வளவு பில் பண்ணு? நீ என்னுடைய கெப்பாசிட்டிக்கு உட்பட்டு என் சொத்தனை எழுதினாலும் கொடுக்க தயார் என்ற மனோநிலையில் இருந்திருந்தாலே தவிர வெற்று காசோலையை எவனாலும் கொடுக்க முடியாது. கொடுப்போமா? எப்படி கொடுப்போம்? எவ்வளவு எழுது நீ? எனக்கு கெப்பாசிட்டி அவ்வளவு அடைக்கிறேன். அந்த தைரியம், அந்த துணிச்சல் ஏன் நாட்டுக்கு கொடுக்கிறேன், விடுதலைக்கு கொடுக்கிறேன், சுதந்திரத்திற்கு கொடுக்கிறேன். அந்த உணர்ச்சி